ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் ஒரு ஆள் தான் ஒர்க்கிங் அப்படின்றப்ப எங்களோட அந்த சேலரி இல்லை எங்களுக்கு எந்த ஸ்கூல் செட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஃபீஸ் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஃபர்ஸ்டே சேர்க்கணும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்ப இன்னொரு பள்ளிக்கூடம் கண்டுபிடிச்சு சேர்க்கறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. பக்கத்துல ஆமா சார், டம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. இன்னொன்று என்னன்னா இதை விட ஸ்கூல் ஃபீஸஸ் அதிகமாக தான் இருக்கு. நான் மற்ற ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணி போனாலும் மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷ் போட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா குழந்தைக்கு செட் ஆயிடுச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அதெல்லாம் செட் ஆகும்போது நம்ம வேற ஒரு ஸ்கூல் போனால் அவனுக்கு மறுபடியும் நியூவாக இருக்கும். நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ உள்ள ஸ்கூல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட குழந்தைய நான் ஸ்கூல் மாற்றிருக்கேன் சார். நான் ஒரு ஸ்கூல்லேருந்து இப்போ இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றிருக்கேன். நான் டாக்டருக்கு ஆக்சுவலாக வந்து எல்கேஜிக்கு வாங்கின ஃபீஸ் வந்து 2 lakhs per annum, யூகேஜிக்கு 2 lakhs, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 2.25 lakhs. என்னடா சொல்ற? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் அந்த குழந்தை வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஃபீல் பண்ணேன் சார். நான் கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிட்டு இருக்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? ஒரு யானை வாங்கி திணி போடுற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு. இவங்க எங்களோட ஆசையெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். இவங்க ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற பிச்சைக்கு இது தேவைதானா? மாத்த முடிஞ்சவங்க மாத்துறாங்க, மாத்த முடியாதவங்களுக்கு அதுக்கான காரணங்கள் இருக்கு. மாற்ற முடியாத காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஸ்கூல் கிடைக்கலைங்களா அதான் சொல்றாங்களே. பிராண்ட் இமேஜ் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட் டீச்சர்ஸ் மேல கிடையாது. கரெக்டா கட்டுவிட்டா? தேவைப்பட்ட 3 லட்சம் இல்ல 10 லட்சம் வந்து கூட அவருக்கு பணம் செலவு பண்ணி உண்மையான கிரிக்கெட் வீரரே கூட்டிட்டு வந்து ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அது பிராண்ட் இமேஜை பில்ட் பண்ணும், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கொடுக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், நிறைய பணம் வசூல் பண்ண முடியும், அடுத்த வருஷமே ஹைக் வந்து ஃபீஸ் ஹைக் ஏற்ற முடியும். ஆனா டீச்சர்ஸ் கொடுத்தாக்க யூஸ்லெஸ். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஏன் இவ்வளவு செலவாகிறது? உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. ஏப்பா இதனாலதான் இவ்வளவு ஃபீஸ் செலவாகுது, இவ்வளவு காசு வாங்க வேண்டியிருக்கு. டேய் கேக்குறான்ல சொல்றா. குழந்தைங்களுக்கு செலவு பண்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். அது ஒரு ட்ரீம் சார். அது வந்து அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இடம் வாங்கி போடுறோம், நகை வாங்கி போடுறோம். எங்க பிள்ளைக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்களே எப்படி சொல்றீங்கன்னு தெரியலையே. அடடா இப்படி தடவை அங்கங்க கேவலப்படுது. சார் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எனக்கு ஒண்ணு தப்பு இல்ல புரியல சார். ஒரு நிமிஷம். அத நான் பாத்துக்கிறேன். நீ மூடு. நீங்க என்ன ரியல் எஸ்டேட் நடத்துறீங்க? ஏமா என் வாயை கிளறாங்க. அம்மா நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். இன்வெஸ்ட்மெண்ட் நான் டிசைட் பண்றேன், நீங்க டிசைட் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன் செலவாகுது அது மட்டும் சொல்லுங்க. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா? ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சின்ன கேம்பஸா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன ஸ்டார்ட் அப் எனக்கு அது புரியல சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கூல் பிகினிங் புதிதாக ஆரம்பிக்கும் பள்ளி ஸ்கூல் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரி புதுசா ஆரம்பிக்கிறது ஃபுல்லா ஸ்டார்ட் அப்னு சொல்றீங்கல்ல, அது ஸ்டார்ட் அப் இல்ல. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்டார்ட் அப் என்பது புதிய சொல்யூஷனை கொடுப்பதற்கு இதற்கு முன்னதாக இல்லாத உத்திகளோடும் தொழில்நுட்பத்தோடும் வருவதுதான் ஸ்டார்ட் அப். என்ன அர்த்தம்? அப்படியே பள்ளிக்கூடத்தை ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்கன்னாவே இது மறுபடியும் ஸ்டூடெண்ட கஸ்டமர்னு சொல்றதுக்கு இணையான வார்த்தை. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்தை நினைச்சு மன்னிச்சிருங்களேன். பேசிக் திங்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் லேப்ல ஒரு 4 சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இருந்தாதானே ஸ்கூலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத என்ன பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணதுனால ரொம்ப செலவாச்சு சார். ஆமா அத கேக்குற நீ. லேப் ஏஐன்ற ஒரு டெக்னாலஜி புதுசா வந்து சரி, ஏஐக்காக என்ன வைக்கிறீங்க சார்? அப்படியே எப்ப முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. ஏஐக்கு மெயினா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணும். ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா? என்ன நார்மலா சொல்றேன். எதை பத்தி பேசுறதா எதை பேசிக்கிட்டு? இப்ப ஏஐ உள்ள கொண்டாந்தோங்கிறீங்க. ஏஐ கொண்டாந்ததுல என்ன செலவாச்சு? என்ன கொண்டாந்தீங்க? இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தோம், இதுல 20 லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு, இது புது செலவு, இந்த பணத்தை மாணவர்கள்ட்ட வாங்க வேண்டியிருக்குன்னு ஒன்று சொல்லலாம்ல? இல்ல அப்ப வேற என்ன செலவாச்சு? தெரியாதா சொல்ல முடியாது. சார் படிப்பை தவிர வேற கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி தரோம் சார். ஆஹா. ஸ்விம்மிங் இருக்குது, செஸ் இருக்குது, எம்எம்ஏ இருக்குது, மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே இருக்குது, டான்ஸ் இருக்குது, சிங்கிங் இருக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது அவங்க ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. என் குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன வரும், அவளுக்கு டான்ஸ் பிடிக்குதா, பாட்டு பிடிக்குதா, எதில் இன்ட்ரெஸ்டடோ அவள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதை கற்றுக்கணும்னு விரும்பினான்னா அதை கற்றுக்கிட்டோம். ஆனால் எங்கள் அனுமதி இல்லாமலே இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு இதெல்லாம் சேர்த்து எங்கள் ஃபீஸில் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி இது எங்கள் மேலே திணிக்கிறாங்க. என் குழந்தைக்கு இது இன்ட்ரெஸ்டடே இல்லை, அவளுக்கு எதுக்கு டான்ஸு? நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. இல்லை சார், அந்த குழந்தை இன்ட்ரெஸ்டாக இருக்குதா இல்லையான்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல சார். இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இப்போ ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஃபைன். அதாவது என் பள்ளிக்கூடத்தில் ஸ்விம்மிங்கு இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இதில் சேர்த்தா அதுக்கு மட்டும் காசு கட்டினா போதும்னு சொன்னால் லாஜிக் இருக்குது. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்காண்டி எதுவுமே வேணான்னு நினைக்கிற நானோ அல்லது ஏதோ ஒன்றை மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கிற என் பிள்ளையோ எதற்காக 10க்கும் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறாங்க. இங்க வா
இவங்க எல்லாருமே பே பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பட் என்னோட பர்சனல் கேஸ்ல எங்களால பே பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷப்பா. நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். நான் பிரைவேட்டா கிளினிக் வச்சிருக்கேன். என்னால 2 lakh கூட பே பண்ண முடியும். எங்கள்கிட்ட 100,000 பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படிமோ நம்ம போய் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க பதிலே வரதே கிடையவே கிடையாது. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. யாருமே அவங்க குழந்தைக்காக வந்து நிக்க மாட்டேங்க. நீங்க கேக்குறீங்க, கேள்வி கேக்குறீங்க, ஒரு 30 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நான் அனுப்ப மாட்டேன் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு, உங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் போய் வெளியில நின்னீங்கன்னா அவங்க அதை மேம்படுத்தாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி. அப்பட்டுங்களா? மிடில் கிளாஸுக்கு சில இயலாமைகள் உண்டு. இந்த இயலாமைகளை வந்து நீங்க கேபிட்டலைஸ் பண்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இப்போ நீ ஏன் 4 பேரண்ட்ஸை திரட்டல, நீ ஏன் போராடல, இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். ஆனா சாத்தியமான ஒண்ணு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஃபேக்ட்னு பார்க்க போனா எஜுகேஷனுங்கிறது இட் இஸ் பிகம் a very huge business. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறதுல தான் வந்துட்டு எவ்ரி ஸ்கூல் இஸ் டிஃபரிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்களுமே கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போகுது சிக்கல்னு சொல்றாங்க. பட் ஆனா பேரண்ட்ஸே இது நியாயமான செலவு தான் நினைக்கிறீங்க. அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல. குழந்தைங்க ஸ்கூல் போகுது, அவங்க அப்சர்வ் பண்றாங்க. சரி, அதாவது இப்போ அடம் பண்றான், யாரையா அப்படி அடிச்சிட்டான் அப்படின்னா உடனே கால் பண்ணிடுறாங்க. டேய் விமலா பத்த எரும மாடு என்ன பொம்பளை பிள்ளை பத்திருக்கீங்க? அதாவது பிள்ளைய பத்தி உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, சொல்லிட்டு உடனே கம்யூனிகேஷன் வந்துட்டே இருக்கும். யாரா பூம்புகார போத பாத்தியா? சார் பேரண்ட்டை நான் ஏன் நினைக்கிறேன்னா எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ஸே கிடையாது. இந்த ஸ்கூல்ல இல்ல புரியல. நீங்க சொல்றது வழக்கமான ரெகுலர் ஸ்கூல் கிடையாது. இது அப்ப எக்ஸாம்ஸே கிடையாது. எக்ஸாம் கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நிதானமா கேளுங்க. ரொம்ப பசங்க சிரமப்படுறது அங்கதான். 5th வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டபுள் த டைம் டஃப்பா இருக்கும். நீங்க ப்ரிப்பேர்டா இருங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால பின்னால அது எளிதா இருக்கும்னு சொல்ல முடியாது. மற்றபடி இப்ப அது சுதந்திரமா இருக்குது, வழக்கமான பள்ளிக்கூடம் போல இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். இப்ப இவங்க விட்டதுல சில கேள்விகள் இருக்கு, அதை ஒன்னொன்னு கேக்குறேன். ஏன் புக் ஃபீஸ் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. புக் ஃபீஸ்னா புக் மட்டும் இல்ல சார், நோட் புக்ஸ், ஒர்க் ஷீட்ஸ். இப்ப டேய் என்ன சொல்றனே தெரியலடா. சார் அந்த புக் ஃபீஸோட கிட் கூட நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் சார். அதுல கிட்டத்தட்ட 6 புக் இருக்கு சார். 6 புக்கோட எம்ஆர்பி ரேட், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற ரேட் கூட நான் எனக்கு வேண்டாம். அந்த எம்ஆர்பி ரேட்டை விட டபுள் பிரைஸ் இருக்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலத்துற ராசா. புக் ஃபீஸ் டபுள் த அமௌண்ட் இருக்குங்கறாங்க. அதுக்கு ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? சார் அதுக்கு ரீசன் இல்ல சார், அது உண்மைதான். அதுலயும் they are trying to make profit out of it. வணக்கம் மாப்ள. இல்ல நான் அந்த 5000க்கு நான் ஆன்சர் சொல்றேன். த்ரூ அவுட் த இயர் அந்த குழந்தைக்கு கொடுக்குற ஸ்டேஷனரி திங்ஸை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றாங்க, பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறாங்க. ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க சார். பேரண்ட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. மேம் அப்ப you have to ask there. நீங்க क्वेश्चन கேளுங்க, ஏன் 5000 சார்ஜ் பண்றீங்கன்னு. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். இது கஸ்டமர் சர்வீஸ் இல்லையே, நான் கால்னு கத்துறதுக்கு. இது பள்ளிக்கூடம். அதானே சார் இங்க சொல்றாங்க இல்லையா, அத ஸ்கூல்ல கேட்கலாம்ல. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நீங்க வைக்கிறீங்க, அங்க பேரண்ட்ஸ் நாங்க பேசுறதே கிடையாது. டீச்சர்ஸ் நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. பேசி முடிச்சிட்டு என்ன சொல்றீங்க, முடிஞ்சிச்சா போங்கன்றீங்க. நாங்க என்னத்த பேசுறது? இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. சொல்லுங்க, நாங்க என்ன பேசணும், எங்க பேசணும்? நாங்க அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இங்க வந்து நாங்க பேசுறது எதனால தெரியுமா? இதன் மூலமா ஏதாவது மாற்றம் நடந்துடாதா, ஏதாவது மாறிடாதா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எங்க அம்மா என்ன சொன்னாங்க போகும்போது, நீ ஏண்டி போற, நீ ஏன் பேசுற, எப்பவும் போல நகையை வச்சு ஃபீஸ கட்டு. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ இது மாறதுக்கு நான் உண்டான ஒரு ஸ்டெப்பா நான் வைக்கிறேன். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நீங்க வைக்கிறீங்களே, எங்க சைடு பாயிண்ட் ஆஃப் யார் எப்ப கேட்டிருக்கா? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? வீட்ல இருந்து கிளம்பும் போதே என் பசங்க சொல்லி அனுப்புவாங்க, எதுவுமே கேட்காதீங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா தலையை மட்டும் ஆட்டிட்டு வந்துருங்க. என்ன சொல்லட்ற? தகுடு. நீங்க கேட்டு வந்துருவீங்க, அதுக்கு பிறகு எங்களை வச்சு செய்வாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எங்களுடைய பெரிய ஆசை நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய பிக்கஸ்ட் ட்ரீம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியவே தெரியாது சார். என் புள்ள நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல வரணும், நல்ல ஆளாகணும். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான், எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாருமே கவர்மெண்ட்ல தான் படித்தோம். ஆனால் எங்களுக்கு சரளமாக இப்போ நான் தமிழ் பேசுகிற மாதிரி எங்களால் இங்கிலீஷ் பேச முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரைவேட்டில் எடுத்துகிட்டு வந்து தள்ளினேன். வரணும்ல, வந்து ஆகணும்ல, அதானே. ஆனால் உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? எங்களுடைய மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவங்க எதுக்காக சேர்க்கறாங்க? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், நல்ல நல்ல சரளமா பேசணும், நல்ல இடத்துக்கு வரணும். அதை நீங்க யூஸ் பண்ணி தான் பணமாக்குறீங்க. இந்த புடி
எங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை பேக்ரவுண்டோ அம்மாவோ அப்பாவோ யாருமே இல்லை. எங்கள் கையில் இருக்கிறது படிப்பு மட்டும்தான். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இது போல வேற என்ன ஆதங்கம் இருக்கிறது? ஆனுவல் டே செலிப்ரேஷன் 1000 ரூபா ஃபீஸ் கட்ட சொல்றாங்க சார். நான் கட்டல. எதுக்கு கட்டணும்? ஏன்டா டேர்ம் ஃபீஸ் கட்டும்போது எந்த ஃபீஸும் நாங்கள் இடையில வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க. திடீர்னு ஆனுவல் டே 1000 ரூபா கட்டுங்க. நாங்கள் 2 மாதம் இதுவே நடத்தல, சப்ஜெக்ட் நடத்தல. என் பசங்க தனியாக உட்கார வச்சுட்டாங்க சார். மற்றவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. கடைசியாக பசங்க எம்பரஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபா கட்டிட்டு அப்புறம் அனுப்பி விட்டேன் நான். இப்போ ஃபீல்ட் ட்ரிப் கூட்டி போறதுக்கு காசு கேட்கறாங்கறீங்க. ஒரு கிராண்டான ஆனுவல் டே நடத்தலைன்னா அந்த ஸ்கூலை நீங்க பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ ஒரு ரூட் போட்டு அந்த ரூட்ல தான்டா போயிட்டு இருக்க. நீங்க குவாலிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்க, அதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்களா? இல்ல இந்த பள்ளிக்கூடத்துல நீச்சல் குளம் இருக்குது, இந்த பள்ளிக்கூடம் ஹைஃபையா இருக்குது, இந்த பள்ளிக்கூடம் சும்மா ஒரு பேருக்கு ஏஐ ட்ரைனிங் அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தானே செய்றீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்னோட ஆதங்கம் ஃபீஸ் நீங்க வாங்குறீங்க, அந்த சைல்டு ரோபோட்டிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஸ்டேஜ்லயாவது கொண்டு வரீங்களா? இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். சார் இதில் வந்துட்டு எத்தனை பேர் ஸ்கூல் சேர்த்தும் போது அவங்க ரோபோட்டிக்ஸ் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி நிஜமாவே அங்கே ரோபோட்டிக்ஸ் பண்ணுறாங்களா, நிஜமாவே ரோபோட்டிக்ஸ்க்கு டீச்சர் இருக்காங்களா, ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்கன்னு எத்தனை பேர் செக் பண்ணாங்க? சும்மாடா இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நாங்கள் போய் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லேப்ஸ் எல்லாம் நாங்கள் போய் நோட் பண்ண முடியுமா மேம்? கேக்குறேன்டா மேம் நீங்க எல்லா பர்டனுமே எங்ககிட்டயே போட்டீங்க. நாங்க தான் போராடணும், நாங்க தான் இல்ல செய்யணும், மேம், நாங்க நீங்க தான் ஃபீஸ் பண்ணணும். கட்டி விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. And as a lawyer I'm questioning. மத்தவங்க கேக்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன், நான் கத்துவேன். புரிஞ்சதா? இப்போ இந்த பொண்ணுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கலாம், ப்ராபபிளி இந்த லாயருக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சாதாரண ஸ்மால் டவுன்ல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. போராட்டம் பண்றத பத்தி எல்லாம் இவங்க பேசுறது நினைச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கடனை வாங்கி நகையை வச்சு அவ்வளவும் கட்டுறேன், அதுக்கப்புறம் நான் ஏன் உன்னை இவ்ளோ கிராஸ் செக் பண்ணணும்? அப்படி சொல்றா. காசு கொடுத்து படிக்க வராங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தானே. அவங்க எப்படி எங்களை இவ்ளோ கேள்வி கேட்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி விடுடா, போ 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 பேசிக்கணும் போ. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அங்க கொடுக்கலனா இந்த அம்மா போய் அங்க போய் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, ரைட் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். இல்ல ஆக்சுவலா இங்க என்னன்னா, இது கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கறத தாண்டி நான் ஒன்னு பே பண்றேன், அதுக்கு எனக்கு வேல்யூ இருக்காங்கறத क्वेश्चन பண்ண பார்க்கறாங்க. ஓஹோ ஆமா. இப்போ இது ஏதாவது ஒரு வகையில குறைக்கிறதுக்கு வழி இருக்கா? காசு பணத்தை என்ன எந்த வகையில குறைக்கலாம்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு கன்சென்சஸ் யூனிஃபார்ம்ல இருந்து புக் ஃபீஸ்ல இருந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அவங்க எம்ஆர்பிலேயே கூட சேல் பண்ணலாம். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க பெரும்பாலான ஸ்கூல்ல வந்துட்டு அதுவும் பிராண்டடான ஸ்கூல்ல அட்லீஸ்ட் 10,000 வாங்குறாங்க வேர் அண்ட் டேர்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு கம்மி பண்ணலாம். ஓ நீ அப்படி வரியா? இந்த புக்ஸ் விஷயத்துக்கே வந்துடும். நீங்க சொன்னீங்க ஸ்கூலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு, சாமான்களை விற்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்படி அது தெரியாது சார். நீங்க சொல்ற எல்லாமே டெக்ஸ்ட்ல இருக்கு சார். சட்டப்படி 30 பேருக்கு மேல இருக்கப்படாது, டெக்ஸ்ட்ல இருக்கு. சட்டப்படி எம்ஆர்பிக்கு மேல விற்க கூடாது, டெக்ஸ்ட்ல இருக்கு. எல்லாம் அப்படிதான் நடக்குதா? மாட்னாடா மானஸ்த. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ரொம்ப இருக்காது, தேவையான அளவு இருக்கும். அப்புறம் ரொம்ப ஃபேன்சியான கவர்ச்சிகரமான விஷயம்லாம் அந்த பள்ளிக்கூடங்களே இருக்காது. நல்ல குவாலிட்டி டீச்சர்ஸ் கொண்டு வருவோம், கல்வி தான் பிரதானம். மற்றபடி ஜிம்மிக்ஸ்லாம் இருக்காது. 65,000லாம் பே பண்ண வேண்டாம், அதை விட கம்மியா பே பண்ணலாம். 30-35,000 முடிஞ்சு போயிடும். அந்த பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு ஓகேயா? அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஓகே ஷூர். ஸோ மெஜாரிட்டி இஸ் எஸ். ஓகே ஓகே சார் இது வந்துட்டு ஒரு ப்ரெஷர் உண்டாக்காதா கிட்ஸ் மேலே? வெறும் அகடமிக்ஸ் எஜுகேஷன் மட்டுமே கொடுத்துட்டு அவங்களுக்கு வேறு எதுக்குமே ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்காம? இல்லை என்னடா என்ன வரலையேன்னு பார்த்தேன். வாப்பா ராமசாமி வா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். நீங்க வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் டீச்சர் மட்டும் பாடம் மட்டும் தான் நடத்தணும்னு சொல்லலை. எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சுமா. நம்மகிட்ட பிடி பீரியட் இருந்துச்சு, அதுலேயும் ஆனுவல் டே இருந்துச்சு, டூர் கூட்டி போனாங்க. எங்க கிரவுண்டு எங்க ஸ்கூல் சைஸை விட 2 மடங்கு. 2 ஃபுட்பால் கோர்ட், 3 பேஸ்கெட் பால் கோர்ட், 2 பால் பேட்மிண்டன் கோர்ட், 4 டேபிள் டென்னிஸ். ஒட்டுமொத்த ஸ்கூலோட சைஸ் 25 ஏக்கர். இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு போயிட்டே இருக்கும். உங்க 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 டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி உங்க ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கா? என்னோட ஸ்கூல் வந்துட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூல் சார். இது கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு விளையாடுறதுக்கு கிண்டர் கார்டனே விளையாடுறதானே. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. நீங்க எஜுகேஷனை பிரதானமா வைங்க, நாங்க உங்களை நம்பி வருவோம்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? இது குழந்தைக்கு பிரஷர் ஆயிராதா அப்படிங்கிறீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான கிரவுண்ட் இருக்கணும்ல. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம்
சீரியல் முடிஞ்சு போச்சு சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.